ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு என்னுடைய சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி போல் என்றைக்குமே செல்வதோடவும் உடல் ஆரோக்கியத்தோடவும் வந்து எல்லாருமே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளோட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 14 டேலேருந்து நெக்ஸ்ட் டே, அதாவது கோயில் ஃபங்க்ஷன் டே, நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு சின்ன கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த டேயில் என்ன கிளிப்ஸ்லாம் நான் எடுக்க முடியுமோ அந்த சின்ன vlog-ஆ உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14க்கு முந்தின நாள், அதாவது ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிப்பூ விற்றுட்டு வந்திருந்தாங்க. அத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து கட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எத்தனை பேர்த்துக்கு என்ன தான் ஒரு ரோஸ் வச்சுருந்தாலும் கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து மல்லிப்பூ முல்லைப்பூ வைக்கிறதுக்கு பிடிக்குமா இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் ரொம்ப பிடிக்கும் மல்லிப்பூ முல்லைப்பூ வைக்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா க்ளீனிங் ஒர்க்கில் இருந்தனால நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் முட்டை வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நைட்டு சாப்பிட்டு தூங்கி முடிச்சோன்னா நெக்ஸ்ட் டே வந்து புத்தாண்டு. பார்த்திங்கன்னா இது வந்து புத்தாண்டுக்காக நான் எடுத்திருந்த புது குர்த்தா தான். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் நல்ல தரிசனம். ரொம்ப கோயில் தூரம்லாம் கிடையாது, ரொம்ப கிட்ட தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சித்திரக்கனி டேக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பழமெல்லாம் கனிகளை எடுத்து வச்சுருந்தோம். கண்ணாடியில் வந்து நம்ம காலை எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அதை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு இந்த வருஷம் போல் எல்லா வருஷமும் நமக்கு இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கேயும் ஒரு தரிசனம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே வீட்டிலே வந்து எல்லாம் சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6:30க்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வார்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாரதிய நட்பணி மன்றம்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து இந்த டே வந்து சித்திரக்கண்ணி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய விளையாட்டுகள் வந்து போட்டிகள் நடக்கும். ஸோ அந்த விளையாட்டு போட்டிகள் நடந்த உடனே அதில் வெற்றி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து கண்டிப்பாக பரிசுகள் கொடுப்பாங்க. ஈவினிங் 6:30க்கு மேலே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான இந்த கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, டான்ஸு, இந்த மாதிரி நிறைய இது வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பெரியவர்களை வச்சு அந்த இதில் அந்த வார்டில் எவ்வளோ இதாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களை ஊக்குவிக்கிற வகையாக வந்து பார்த்திங்கன்னா பரிசுகள் வந்து தருவாங்க. இதே மாதிரி வருஷம் நடக்கும். நான் மேரேஜே வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். ரொம்ப விசேஷமாக நடக்குங்க. இது வந்து இது குழந்தைகளுக்கு மட்டுமான்னு சொல்கிறது குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லை, அது நம்ம மாதிரி அதாவது 20+ இருக்கிறவங்க, 30 இப்போ 60+ இருக்கிறவங்களுக்கு கூட அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி போட்டிகள் நடக்கும். அதில் வந்து வின் பண்ணவங்களுக்கெல்லாம் ஈவினிங்க்கு ஒரு 8:30க்கு மேலே அவங்க பரிசுகளை கொடுத்து ஊக்குவிப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எல்லாமே மாறுவேட போட்டிகள் நடக்கும். அதுக்கான பரிசெல்லாம் குழந்தைங்க அழகழகாக பாடி அழகழகாக கட்டுரைகள் சொன்னாங்க. திருக்குறளில் ரொம்ப அழகாக தமிழில் உச்சரிப்போடு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரக்கு 9 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நாங்கள் வெளியிலே வந்து வாங்கியாச்சு. நமக்கு சொல்லவா வேணும், எப்படா ஒரு நேரம் சமையலை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணலாங்கிற மாதிரி இருக்குமே. ஸோ அப்படிங்கிறனால வாங்கிட்டேன். சித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே தக்காளி சட்னி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்த உடனே தோசை ஊற்றி அவருக்கு சாப்பாடு விட்டுட்டு தூங்கவே வச்சாச்சு. சரி அவனும் கொஞ்சம் மார்னிங் நேரத்தில் எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோயில் விழான்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாரீஸ் வந்து ஃப்ளீட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். சித்து வந்து தூங்கிட்டு இருப்பார் பக்கத்தில். இந்த சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு மெமரபுளான சாரின்னு நான் சொல்லுவேன். அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்தப்போ எடுத்து கட்டியிருந்த சாரீ. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. ஒரு 4:30க்கு இருக்கும். மூஞ்சி பார்த்தாவே நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு 4 o'clock 4:30க்கு ரெடி ஆயாச்சு. அத்தையும் நானும் தான் நேரத்தில் கிளம்பி முதல்ல கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கூட மாமாவும் வந்திருந்தார். நல்ல வேலைங்க. போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துகிட்டே போயிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் தான் பரவாயில்ல, கொஞ்சம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் இருந்து தான் ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரத்துலேயே எழுந்திரிச்சு நான் இதை வந்து பார்க்குறேன். அதாவது பக்கத்தில் இருக்கிற கோயில் விசேஷங்கள் வந்து நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பேன். பட் எந்திரிக்கவே முடியாது. இப்போ இந்த டைம் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டவங்க பார்த்திங்கன்னா கோமகுண்டம் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க.
ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அங்கே தான் இருந்தேன். இடையில பார்த்தீங்கன்னா சித்துவை வந்து பார்த்துட்டு போக வேண்டியதாக இருந்தது. சம்டைம்ஸ் அவன் எந்திரிச்சிட்டான்னா அப்புறம் அழுவான், யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பூஜை, அலங்கார பூஜைலாம் நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துட்டு நல்லா வேண்டிகிட்டு இருந்தோங்க. இதுக்கு பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து அன்னைக்கு அன்னதானத்துக்காக எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு ஹெல்ப்பும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கூடி ஒன்றா சேர்ந்து தான் அவர் ஹெல்ப் பண்ணால் அவர் வந்து கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவார் இல்லைங்களா. அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 6:30க்கு மேலே சித்து வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு எழுப்பி வந்து அவனை ரெடி பண்ணி குளிப்பாட்டி கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கொண்டு போயிட்டேன். என்றைக்குமே வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க நம்ம எந்திரிப்பாங்கிற நாளைக்கு பார்த்து எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ எப்படியோ வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டு அவனையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டேங்க. சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய கூட்டமாக இருந்தனால என்னால் வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல. ஸோ இதில் கூட்டம் கம்மியானக்கு அப்புறமா அத்தை மாமா சித்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 8:30க்கு மேலே பார்த்திங்கன்னா அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெறும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம், யார் வேணாலும் வந்து திருப்தியாக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டேயில் வந்து பிரசாதம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிச்சடி, கேசரி, அப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து சாம்பார், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த டே ஃபுல்லாமே இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்க மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.